நீங்க ஏன் கில்ட்டி ஆகுறீங்க? உங்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்லையே. உருகி உருகி லவ் பண்ணுவீங்க, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிப்பீங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரோட்ல போற எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னான்னு ஒரு கேவலமான ரீசனை சொல்லி வேணான்னு சொல்லிடுவீங்க. திரும்ப நீங்களே வருவீங்க. என் அம்மம்மா சொன்னாங்க, என் மனசுல யாரும் இல்ல, நீதான் இருக்க, வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என் அண்ணம்மா உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சாரி சொல்லிட்டு போயிடுவீங்க. அதானே? சாரி சாம், என் சிச்சுவேஷன் அப்படி. போதும் சார் உங்க எக்ஸ்பிளனேஷன். இத கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். என்னை விட்டுருங்க. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. அடிக்கடி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை மாத்தினாலும் ஒரு விஷயத்துல நீங்க மாறாம இருக்கீங்க. அதுக்காகவே உங்களை பாராட்டியே ஆகணும். எல்லாரும் அம்மம்மாவை விட்டுட்டு வந்தாலும் நீங்க மட்டும் அவங்க கூட தான் இருப்பேன்னு உறுதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் சூப்பர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Really proud of you. Thank you so much. நீங்க அம்மம்மா கூட இருக்கிறதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், சுயமா டெசிஷன் எடுக்க தெரியாத உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் லவ்வே பண்ணக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதுக்கப்புறம் சாமான்யாக்காகவாவது உண்மையா இருங்க. அவளுக்கு கொடுத்த வாக்கையாவது காப்பாத்துங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அம்மம்மா சொல்லிட்டாங்கன்னு அவளையே வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாதீங்க. போதும் சாம், உனக்கு தான் பேச தெரியுதுன்னு என்ன வார்த்தையால கொல்லாத. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தூக்கி வளர்த்த அண்ணம்மா சொல்றத கேக்குறதா இல்ல நான் லவ் பண்ற பொண்ணு பக்கம் போறதான்னு யோசிச்சு யோசிச்சு என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் பண்றது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா அண்ணம்மா ஒரு விஷயம் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அண்ணம்மா பக்கம் தான் நிப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உன்ன மாதிரி தான் நானும். பிரிவோட வலியும் வேதனையும் எனக்கும் இருக்கு. ஆனா அதை யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் என்னோட வலி தெரியவே தெரியாது. உங்க பொண்ணு சாமானியங்கிற பேர்ல வேற ஒரு தீ இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இன்னொரு தடவை சாமானியா மேல வீணா பழி போட்ட அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் சாமானியாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நீங்க கும்பிடுற சாமி மேல சத்தியம். சமந்தாவுக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம். இவதான் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட மருமக. நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். சாமானியாதான் நீ தாலி கட்ட வேண்டிய பொண்ணு. எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, இவ யார் தெரியுமா? உங்க அருமை புதல்வி இந்த கல்யாணி இருக்காங்களே,
அவங்களோட பொண்ணு. அண்ணி, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க கோவமா இருக்கீங்க போல. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? நான் ஒன்றும் கோவமா இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. சூர்யா விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. சமந்தா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். அதுவும் இல்லாம சூர்யா மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சமந்தா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க தான் முடிவெடுத்தீங்க. இப்போ அவ கல்யாணி பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க. அது என்னமோ எனக்கு சரின்னு படல அண்ணி. அண்ணி, யாரு மேலேயோ இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்காக நீங்க சமந்தா வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அது அவசரப்பட்டு எடுத்த முடிவோன்னு தோணுது. நீங்க எடுத்த முடிவை நீங்க என்னைக்குமே மாத்த மாட்டீங்க. ஆனா இப்ப எதுக்காக மாத்துறீங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த சாமானிய ஒண்ணு நல்லவ கிடையாது அண்ணி. தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அதுவும் இல்லாம இவ்வளவு அவசரமா இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? போதும், நிறுத்துங்க. சூரிய வம்ச குடும்பத்துக்கு யாரு மருமகளா வரணும் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என் பேரனுக்கு நான் கல்யாணம் பண்றேன். இது நான் எடுத்த முடிவு. பொண்ணு பையன் 2 பேரோட சம்மதம் தான் முக்கியம். அவங்க 2 பேரோட சம்மதமும் இருக்கு. இத மீறி இதுல யாரும் தலையிட வேண்டாம். அவங்க வேலையை பார்த்தா போதும். இல்ல நீ இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு பொண்ணுன்னு யாருமே இல்ல. ஏமா, இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் தீரலையா? சரிம்மா, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் தீர வேணாம். என் கூட நீங்க பேச வேணாம். என்ன பார்க்க வேணாம். என்ன விடுங்க. என் பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணா? என் மேல இருக்கிற கோபத்தை ஏமா அவன் மேல காட்டுறீங்க? உங்க வாயாலேயே அவளை எவ்வளவு பாராட்டினீங்க. அவதான் இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு சரியான மருமகன்னு சொன்னீங்க. இப்போ அவளையே வேணான்னு சொல்றீங்க. போதும், நிறுத்து. நீயும் உன் பொண்ணும் என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே உன் பொண்ணு இவ்வளவு நாடகம் ஆடினா? அவளோட திட்டம் என்கிட்ட நடக்காது. என் பேரன் சூர்யா கல்யாணம் முடியட்டும். உங்க 2 பேரையும் வீட்டை விட்டே துரத்துறேன். அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? சாம பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. காணாம போன நம்ம பரம்பரை நகைய கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கா. பத்மாவோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அதை தடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கா. எவனோ ஒருத்தன் நம்ம குடும்பத்தோட மொத்த பணத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஆனா சாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனில மட்டும் அவனால பணத்தை எடுக்க முடியல. அந்த அளவுக்கு செக்யூர்டா வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம சம்பளமே வரலன்னு என்னைக்கோ தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். நம்ம கம்பெனியே மூடுற நிலைமைக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லம்மா, ஜெயந்தி சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக சூர்யா கூட பேசாம பழகாம இருந்தா. ஆமா அத்தை, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். என் ஃப்ரெண்டோட பொண்ணதான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா மருமகளை பத்தி நீங்க பேசும்போதுதான் என் புத்திக்கு உரைச்சது. சாம் தான் நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக. நானே என் முடிவை மாத்திக்கிட்டேன்.
இப்ப சொன்னது மட்டும் இல்ல, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட அவ நம்ம குடும்பத்துக்காக பண்ணிருக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. சூர்யாவுக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு சொல்லி எத்தனை தடவை அவ மனசுல நாம ஆசையை வளர்த்தோம். அத கலைக்கிறதா அத்தை? உங்க கோபத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? நல்லது கெட்டது எனக்கு சொல்லி தரீங்க. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். என் பேரன் சூர்யாவுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்கும். அவன் சாமானியா கழுத்துல தாலி கட்டுவான். பெத்தவங்கிற முறையில நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி என் பையன் சூர்யாவுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்கும். ஆனா அந்த சாமானிய பொண்ணு கூட இல்லை. என் தங்கச்சி பொண்ணு சமந்தா கழுத்துல தான் அவன் தாலியை கட்டுவான். இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். முடிஞ்சா நீங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. என்ன சூர்யா நீ இப்படி அவசரப்பட்டியப்பா? எங்க அண்ணி கேட்ட உடனே சரின்னு சொல்லிருக்க கூடாதுப்பா. ஏன்னா எங்க அண்ணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க. முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எந்த காரணத்தை முன்னிட்டு பின்வாங்க மாட்டாங்க. நேத்து சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, இன்னைக்கு திடீர்னு சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ இது அவங்களா எடுத்த முடிவா தெரியலப்பா. இடையில யாரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. அண்ணம்மா அப்படி யாரோ ஒருத்தங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிற ஆள் கிடையாது. அண்ணம்மா எப்பவும் நிதானமா தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பதட்டமா இருந்தாங்க. அதான் எனக்கு புரியல. நீ சொல்றது கரெக்ட் சூர்யா. நான் அவங்கள பார்த்து பேசினேன். அப்ப கூட அவங்க நிதானமா இல்ல. என்னப்பா யோசிக்கிற? உனக்கு ஏதாவது டவுட்டா இருக்கா? சூர்யா, வாழ்க்கையில சந்தேகமே வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துட்டா அதை உடனே கிளியர் பண்ணிட்டான். எப்படி கிளியர் பண்றது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்றீங்க? உங்க அண்ணம்மாக்கு போன் பண்றப்பா. உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது இருக்கா? ஏன்பா என் மேல கோவப்படுற? உங்க நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமே. என் பழைய போன்லாம் தொலைஞ்சே போச்சுப்பா. இது வேற போனு, வேற நம்பர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இரு ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, நாளைக்கு நீ சொன்னபடி உன் பேரனுக்கும் சாமானியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் சொன்னது நடக்கும். இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் கால் பண்றீங்க. நீங்க யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப புரியுதா? அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காங்க. யாரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள மிரட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. யார் அந்த ஆளு? எதுக்காக அண்ணம்மா பயப்படணும்? அவங்கள என்ன சொல்லி மிரட்டுறாங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாமானியா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வா. இதையும் அவதான் செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு தோணுது.
சாமானிய அண்ணம்மாவை மிரட்டுற அளவுக்குலாம் போக மாட்டான். எனக்கு அவளை பத்தி தெரியும். முதல்ல அண்ணம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் அவங்கள மிரட்டுற ஆள் யாருன்னு நமக்கு தெரியும். சூர்யா, உன்னை விட அந்த சாமானியாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானே கண்டுபிடிக்கிறேன். ஒரு வழியா எப்படியோ சூர்யா நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அண்ணம்மா வாயாலேயே சொல்ல வச்சாச்சு. நமக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த சாம் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா. ஐ லவ் சூர்யா, நான் ஹனிமூன் போக போறேன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு என்னெல்லாம் என்கிட்ட சொன்னா. இப்ப பாத்தியாடி உன் நிலைமைய. சூர்யா எனக்கு தான். அத அண்ணம்மா அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. அண்ணம்மா சொன்னா சூர்யா அவங்க பேச்ச கேப்பா. சோ ஏன் கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை நாளைக்கு கல்யாணத்துல சாம் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? நாளைக்கு எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம். ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. பரவாயில்லையே, பிளாக் காஃபி ரொம்ப தேறிட்ட. கெட்டி மேளம், கெட்டி மேளம். பேபிமா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேபி, சந்தோஷம். அதான் கண் கலங்கிடுச்சு. இனிமே நீ எதுக்குமே அழக்கூடாது. உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அழாத பேபிமா.